ஹலோ गाइस வெல்கம் டு யூடியூப் சேனல் குருமக்கடை பசங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கர்ட் ரைஸ் ஃபில்டர் எப்படி பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு, கர்ட், உப்பு, அப்பளம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கடுகு, ஊறுகாய், மைதா, ஒயிட் ரைஸ், பிரெட் கிரம்ஸ். ஃபர்ஸ்ட் பாயில் பண்ண ஒயிட் ரைஸ் வந்து மிக்சியில் போட்டு வச்சுக்கோங்க. மிக்சியில் போட்ட சாதத்தை வந்து நம்ம நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. சாதம் வந்து உங்கள் கையில் ஒட்டுற அளவு அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பவுலில் போட்டுக்கோங்க. இப்போ அந்த சாதத்தை ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் கடுகு, கடலப்பருப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கடலப்பருப்பு, கடுகு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கூடவே பச்சை மிளகா, கருவேப்பிலை ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்த ரைஸில் இதை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த தயிரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி நல்லா காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்த சப்பளத்தை ஒவ்வொன்றா போட்டு இதில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மைதாவில் வந்து தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பொரிச்ச அப்பளத்தை கையை வச்சு இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச ரைஸை கையில் எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. பர்ஃபெக்டான சர்க்கிள் ஷேப்பில் வந்ததுக்கப்புறம் உங்கள் தம் ஃபிங்கர் வச்சு அந்த உருண்டை பிடிச்ச ரைஸில் வந்து ஒரு குழி மாதிரி பண்ணுங்கள். இப்போ அந்த குழிக்குள்ளே நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்து வச்ச ஊறுகாயை எடுத்து ஃபில் பண்ணி அதை அந்த உருண்டை பிடிக்கிற மாதிரியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. உருண்டை பிடிச்ச ரைஸை நம்ம பண்ணி வச்ச அந்த மைதா மிக்ஸில் போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அந்த டிப் பண்ண ரைஸ் பாலை எடுத்து நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்து வச்ச அந்த பிரெட் கிரம்ஸ் அதில் போட்டு நல்லா எல்லா சைடும் அந்த பிரெட் கிரம்ஸ் படுற மாதிரி நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க. பிரெட் கிரம்ஸ் எல்லா சைடும் அப்ளை ஆனதுக்கப்புறம் அந்த ரைஸ் பால் எடுத்து நம்ம பண்ணி வச்ச மைதா மிக்ஸில் மறுபடியும் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா டிப் பண்ணதுக்கப்புறம் அந்த ரைஸ் பால் எடுத்து நம்ம உடச்சி வச்ச அந்த அப்பளத்தில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது எல்லா ரைஸ் பால்ஸும் உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்ச ரைஸ் பால்ஸ் வந்து இதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கர்ட் ரைஸ் ஃபில்டர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம தம்பிக்கிட்டே கேட்கலாம். Super. Yummy.